திருமந்திரம் பாயிரம் பாடல் 29 கடவுள் வாழ்த்து. காணனில்லாயடியேற் குறவு ஆருளர் நாணகில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள கோணனில்லாத குணத்தடியார் மனத்து ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. வரி 1. காணநில்லாய் அடியேற்குறவு ஆருளர். காணனில்லா என்பது காண முடியாத இறைவனே. அடியேற்கு என்பது அடியேனாகிய எனக்கு. உறவு ஆருளர் என்பது உறவினர் யாருள்ளார். காண முடியாத இறைவனே, அடியேனாகிய எனக்கு உன்னை தவிர வேறு உறவினர் யாருள்ளார். சிவ யாத்திரை முழுவதும் உதவக்கூடியவர் உன்னையன்றி வேறு யாரும் இல்லை. வரி 2. நாணகில்லேன் உன்னை நான் தழுவிக்கொள. நாணகில்லேன் என்பது வெட்கப்பட மாட்டேன். உன்னை என்பது இறைவனை. தழுவிக்கொள்ள என்பது அணைத்துக்கொள்ள. உன்னை நான் தழுவிக்கொள்ள எனக்கு வெட்கமில்லை. இறைவனை தலைவனாக ஏற்றுக்கொள்ளவும் அவர் திருவடிகளை அணைக்கவும் நான் தயங்க மாட்டேன். வரி 3. கோணநில்லாத குணத்தடியார் மனத்து. கோணனில்லாத என்பது மாறுபாடு இல்லாத. குணத்து என்பது குணமுடைய. அடியார் என்பது பக்தர்கள். மனத்து என்பது மனத்தில். சிவத்தை விட்டு மாறிய நினைவில்லாத உறுதியான பக்தி கொண்ட அடையவர்களின் மனத்தில் இறைவன் நிலை பெறுகிறான். வரி 4. ஆணியனாகி அமர்ந்து நின்றானே. ஆணியன் என்பது அச்சாணி போன்றவன். ஆகி என்பது ஆகி. அமர்ந்து நின்றானே என்பது நிலைத்து நிற்கிறான். வண்டியின் சக்கரத்தை இணைக்கும் அச்சாணி போல் இறைவன் அடியார் மனத்தில் ஆணி வேறாக நிலைத்து நிற்கிறான். இப்பாடலின் சாரம் என்ன? காண முடியாத இறைவனே அடியவர்களின் ஒரே உறவு. அவரை தழுவிக்கொள்ள வெட்கப்படாதவர்களின் மாறாத பக்தி கொண்டவர்களின் மனத்தில் அவர் அச்சாணி போல் உறுதியாக நிலைத்து நிற்கிறான். உறுதியான பக்தியில் இறைவன் நிலை பெறுகிறான் என்பதே இப்பாடலின் மையக் கருத்து. ஓம் நம சிவாய. இந்த புனித பாடல்கள் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் தெய்வீக ஒளியை பரப்ப உதவுங்கள். இந்த ஆன்மீக பயணத்தை நீங்கள் எப்படி ஆதரிக்கலாம்? இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தேடும் ஆன்மாவுக்கு இந்த ஞானத்தை பரிசளியுங்கள். லைக் பட்டனை அழுத்துங்கள். இந்த புனித தமிழ் மரபுக்கு உங்கள் ஆசிர்வாதம் தாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தினசரி ஆன்மீக பயணத்தில் எங்களுடன் இணையுங்கள். பெல் ஐகானை அழுத்துங்கள். ஒரு துளி அமிர்தமும் தவறவிடாதீர்கள். சிவனின் அருள் உங்களுடன் இருக்கட்டும். ஓம் நம சிவாய.